அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் BTCZ SH256 Airdrop வந்து எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது என்னன்னாக்கா ECN Oracle சேர்மன் மிஸ்டர் கரண் வந்துட்டு புதுசாக ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது பேர் வந்து Bitcoin-0 அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு ஒரு மைனிங் கான்செப்ட். இந்த மைனிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னாக்கா SH256 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் அப்படின்னு வச்சுக்கலாம், நமக்கு புரியணுன்றதுக்காக. இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம வாங்கணும். இதை வந்துட்டு இனிஷியல் அவர் வந்து ஏர்ட்ராப் அப்படின்ற பேரில் ஃப்ரீயாகவே அவர் கொடுக்குறாரு. இதை வாங்கிட்டு நாம் மைனிங் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வேண்டாம் இதெல்லாம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்போ நீங்கள் மறுபடியும் கேட்கலாம், சார் இது வேண்டாம் அப்படின்னு நீங்களே சொன்னீங்க, திரும்பவும் எதுக்கு இப்போ ப்ரமோட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இந்த வீடியோ வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாரும் இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக கூட நான் இந்த வீடியோ பண்ணலை. எதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன் அப்படின்னாக்கா, நானும் ஃபஸ்ட்டில் யோசித்தேன் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் பண்ணாமல் இருந்தேன். என்கிட்ட நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, சார் இதை பண்ணுங்கள், இதில் எங்களுக்கு ஒரு சில டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், ஈஸி எனக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் யோசித்து பார்க்கும்போது எனக்கு ஒரு சில ஐடியா கிடைச்சிது. என்னன்னாக்கா, நம்மளே வந்துட்டு நிறைய பேர் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு வேண்டான்னு தோணும், ஒரு சிலருக்கு பண்ணலான்னு தோணும், ஒரு சிலருக்கு இதன் மூலிமா ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு தோணும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது வந்துட்டு ரொம்ப கஷ்டம், இது வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னாக்கா, நீங்கள் கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணவே வேண்டாம், அப்படியே விட்டுடுங்க, நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது கேட்டகரி என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ECN மட்டும் இந்த ப்ராஜெக்டில் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்துட்டு மாதம் ஒரு 5-6% ஜெட் ஃபியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காயின் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் செல் பண்ணிவிட்டு நீங்கள் USDT எடுத்துகிட்டு போயிட்டு INR பண்ணிடலாம். அவ்வளோதான். இது ரெண்டாவது வகை. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். மூணாவது என்னன்னாக்கா, அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது. இந்த SH256 நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னாக்கா, இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கிடைக்கும், SH256 அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்துட்டு நீங்கள் செல் பண்ணிடலாம். செல் பண்ணிங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு $300 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொன்னார். இது வந்து ஒரு 20,000 ரூபாயிலேருந்து 24,000 ரூபாய்க்குள்ளே நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னாக்கா, எப்படியும் ஃப்ரீயாக கொடுக்குறாரு, நாம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுக்கு ஒரு ஏர்ட்ராப் கிடைச்சிது அப்படின்னாக்கா, அதை செல் பண்ணால் ஒரு 20-25,000 கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா வாங்கி இந்த மாதிரி செல் பண்ணிடலாம். இதுலேயே மூணாவது கேட்டகரி இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, சார் நான் மைனிங்கே பண்ண போகிறேன், இந்த SH256 வாங்கிட்டு மைனிங் பண்ண போகிறேன், அந்த மைனிங்க்கு ஜெட் ஃபியூல் தேவைப்படுது இல்லையா, அது கூட எங்கிட்ட இருக்கிற ECN வச்சுட்டு அதில் மாதம் வரக்கூடிய அந்த ஜெட் ஃபியூலை வச்சு நான் மைனிங் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அவங்களுடைய சொந்த விருப்பம். மைனிங் பண்ணதுக்கப்புறம் BTCZ எப்படி செல் பண்ணுறதுன்றது அது செகண்டரி, இன்னும் தெரியல. ஆனால் மைனிங் பண்ணும்போது கூட அந்த மாதிரி உங்ககிட்ட எவ்வளோ ECN இருக்கோ அதுக்கு எவ்வளோ ஜெட் ஃபியூல் கிடைக்குதோ அது வரைக்கும் பண்ணுங்க, சரிங்களா. எக்ஸ்ட்ரா உங்கள் கையிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஜெட் ஃபியூலை வாங்கி பண்ணாதீங்க, அது தப்பு, சரிங்களா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, மறுபடியும் இந்த இடத்துல நாம் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. ஃப்ரீயாக எவ்வளோ பண்ண முடியுதோ அவ்வளோ பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேண்டாம். ரெண்டாவது, உங்கள் ECNக்கு மட்டும் எவ்வளோ ஜெட் ஃபியூல் கிடைக்குதோ அதை INR பண்ணிவிடுங்க. மூணாவது, உங்களுக்கு ஏர்ட்ராப் கிடைச்சிது அப்படின்னா SH256 அதை செல் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனாக்கா அதை வச்சு நீங்கள் மைனிங் பண்ணும்போது உங்கள்கிட்ட இருக்கிற ஜெட் ஃபியூலை மட்டும் வச்சு மைனிங் பண்ணுங்கள். அப்படியும் இல்லைனாக்கா உங்கள் நண்பர்கிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட அவங்க மூலிமா ஜெட் ஃபியூலை வாங்கிக்கிங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கி பண்ணுற மாதிரினா வேண்டாம், அந்த மாதிரி பண்ணாதீங்க, சரிங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய பர்சனல். இப்போ நான் இந்த வீடியோவில் நம்மளுக்கு அந்த SH256 கிடைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. ஓவராலாக சொல்லணும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு Metamask வாலெட் இருக்கணும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்குறேன், அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா Metamask வாலெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் முதல்ல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க.
இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் அந்த ஒரு ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ண உங்களுடைய மெட்டாமாஸ்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நாம் நெட்வொர்க்கை ஆட் பண்ணணும். பிஎஸ்சி நெட்வொர்க். அதுக்கு என்ன பண்ணணும்னா, லெஃப்ட்டில் இருக்கிற அந்த 3 கோடை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கனாக்கா கீழே பாருங்கள் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜில் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு சர்க்கிள் பண்ணி காட்டுறேன். இந்த நெட்வொர்க் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜில் வந்துட்டு ஆட் நெட்வொர்க் அப்படின்னு கீழே ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். நான் ஏற்கனவே ஆட் பண்ணிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன் இன்னொரு டைம். இதை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல நெட்வொர்க் ஆட் பண்ணி சொல்லுவாங்க. இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்வொர்க் நேமு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் இது எல்லாமே கொடுத்துருக்கேன். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. ரெண்டாவது ஆர்பிசி யூஆர்எல், மூணாவது வந்து செயின் ஐடி, அதுக்கப்புறம் சிம்பிள், அதுக்கப்புறமா வந்துட்டு எக்ஸ்ப்ளோரர் யூஆர்எல். இது எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், நான் இப்போ எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வரும். நீங்களும் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். நேம் வந்து பிஎஸ்சி மெயின்னெட்டு இல்லை பிஎஸ்சி நெட்வொர்க்குன்னு இருக்கும். எதாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறமா யூஆர்எல், அதுக்கு கீழே ஐடி, அதுக்கு கீழே சிம்பிள் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் ஆட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா பிஎஸ்சி நெட்வொர்க் வந்து மெட்டாமாஸ்கில் ஆட் ஆகிடும். இப்போ எனக்கு ஏற்கனவே ஆட் ஆகிருக்கு. நீங்கள் பிஎஸ்சி மெயின்னெட் அப்படின்னு இருக்குன்னா அதுதான். இப்போ நான் மறுபடியும் பேக்கில் வந்துடலாம். பேக்கில் வந்து ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா டாப் மேலே இப்போ சர்க்கிள் பண்ண பாருங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே எல்லா நெட்வொர்க்ஸ் இருக்கும். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிஎஸ்சி மெயின்னெட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண உடனே இப்போ நீங்கள் பிஎஸ்சி நெட்வொர்க்குக்கு வந்துட்டோம். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பிஎன்பி இருக்கும். ஏற்கனவே பிஎன்பி இருக்குது. நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு 250 ரூபாய் கிட்டத்தட்ட நீங்கள் பிஎன்பி ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி கேட்கும். இதில் நீங்கள் டெலகிராம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த பேஜில் ஜாயின் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ரைட் சைடு கார்னரில் கீழே இருக்குது பாருங்கள், இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஜாயின் குரூப்னு கொடுத்த உடனே நீங்கள் இந்த BTCZ டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிடுவீங்க. சரிங்களா? இப்போ ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் டெலகிராமே ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு அட்ரஸ் இருக்கும். ஃபஸ்ட்டில் நீங்கள் இந்த பேஜில் தான் இருக்கீங்களான்னு பாருங்கள். பிஎன்பி இருக்கணும். மேலே வேலெட் வந்து பிஎஸ்சி மெயின்னெட் இல்லை பிஎஸ்சி நெட்வொர்க் அப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ சர்க்கிள் பண்ணுறேன் பாருங்கள், அந்த அட்ரஸை தான் நீங்கள் கொடுக்கணும். அதை கிளிக் பண்ணாவே அட்ரஸு காப்பி ஆகிடும். காப்பி ஆனதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் டெலகிராமுக்கு வாங்க. டெலகிராமுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிட்காயின் 0 அப்படின்ற ஃபோட்டோ இருக்கும். சரிங்களா? நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே என்டர் பண்ணிங்கனாக்கா இதோட இந்த லோகோவோடு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணாவே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே அதுக்கு கீழே இப்போ சர்க்கிள் பண்ண பாருங்கள், அந்த இடத்துல ஆட் கேப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அது ஒரு வாட்டி ஹைட் ஆகிருக்கும். நீங்கள் அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்க ஆட் கேப்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல நீங்கள் ரைட் பண்ணணும், எழுதணும். என்னன்னாக்கா உங்களுடைய நேமு, ஃபஸ்ட்டு நேம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு உங்களுடைய நேமை டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு கீழே வந்துட்டு பிஎஸ்சி அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். பிஎஸ்சி அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே இப்போ இந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணணும். நம்ம அங்கே மெட்டாமாஸ்கில் காப்பி பண்ண பாருங்க, அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நம்பர் கொடுங்க. ஏற்கனவே என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு அடுத்த நம்பரை நீங்கள் கொடுங்க. அப்போ தான் எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். சரிங்களா? மொத்தம் 100 பேர் மட்டும்தான் இதில் ஜாயின் பண்ண முடியும். 100 பேருக்கு மேலே வந்ததுன்னா நான் இன்னொரு குரூப்பை க்ரியேட் பண்ணுறேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு குரூப்பை க்ரியேட் பண்ணேன் அப்படின்னாக்கா அந்த லிங்க்கை கூட இந்த குரூப்லேயே நான் போஸ்ட் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் மறுபடியும் உங்களுடைய அட்ரஸை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ மறுபடியும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய மெட்டாமாஸ்கில் பிஎஸ்சி நெட்வொர்க்குடைய அட்ரஸை தான் நீங்கள் இங்கே கொடுக்க போகிறீங்க. அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா 100 ஆனதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு இந்த டீட்டெயிலை வந்துட்டு கம்பெனிக்கு அனுப்புவேன். அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டுக்கு அந்த SH256 வந்துட்டு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்றது தனியாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா அதை பற்றின டீட்டெயிலே வந்து அவங்க 13ஆம் தேதி ஜூம் மீட்டிங்கில் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க, டுட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் அந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நானும் கூட வீடியோ பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வைக்கணும். உங்களுக்கு SH256 வேணும் அப்படின்னாக்கா, இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் மட்டும்தான். இல்லை சார் இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னாக்கா
ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அப்படியே விட்டுருங்க. சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டில் பிஎன்பி அட்லீஸ்ட் ஒரு 250 இல்லை 300 ருபீஸ்க்கு பை பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? அது எப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் யார்கிட்டயாச்சும் கேட்டாலும் கூட அவங்களே அனுப்புவாங்க. அப்படி இல்லைனா கூட பினான்ஸ்லேருந்து பை பண்ணி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. பிஎன்பி வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு $2 to $3 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஐஎன்ஆரில் அதுதான் சொன்னால் ஒரு 200 ருபீஸ்லேருந்து 300 ருபீஸ்க்குள்ளே அந்த இடத்துல பேலன்ஸ் இருக்கணும். இப்போ என்னுடைய மெட்டாமாஸ்க் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் டாலரை வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னாக்கா, நீங்கள் ஃபியூச்சரில் டிரான்சாக்ஷன் பண்ணும்போதெல்லாம் அது டிரான்சாக்ஷன் ஃபீஸ் எடுத்துக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அவங்களே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீயாக தான் உங்களுக்கு இந்த இடத்துல வரும். இருந்தாலும் கூட உங்ககிட்ட ஒரு $2-3 கண்டிப்பாக இருந்தே இருக்கணும். ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மெட்டாமாஸ்க் வாலெட்டு அதில் வந்து பிஎஸ்சி நெட்வொர்க் ஆட் பண்ணிவிட்டு பிஎன்பி காயின், பினான்ஸ் காயினை வந்து ஒரு 200-300 ருபீஸ் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த அட்ரஸ் எடுத்து இப்போ நான் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அந்த டெலகிராமில் இந்த அட்ரஸை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் பேர், இந்த அட்ரஸு, அதுக்கப்புறம் நம்பரும் கீழே போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரோ போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை பார்த்து அடுத்த நம்பரை நீங்கள் போடுங்க. ஸோ டோட்டல் 100 வந்த உடனே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இன்னொன்று ஓப்பன் பண்ணுவேன். அந்த ஐடியில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே கூட நீங்கள் அட்ரஸை போஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். பட் உங்களுக்கு ரிப்ளை வந்துட்டு 2 o'clock 3 o'clock அப்படி தான் கிடைக்கும். அப்படிலாம் நைட் 8 o'clock அப்புறம் தான் கிடைக்கும். இன்பிட்வீன் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தாலும் கூட என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. நான் ஆஃப்டர்நூன் டைமில் சொன்ன மாதிரி 2 to 3 o'clock நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.